விவசாய பம்பு செட்டுகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் பழனிசாமி தகவல். முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம். இடைக்கால பட்ஜெட் குறித்து முக்கிய ஆலோசனை. தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு ஒரே நேரத்தில் தேர்தல். தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தகவல். சேரம்பாடியில் பிடிக்கப்பட்ட காட்டு யானை சங்கர் கும்கி யானைகள் உதவியுடன் முதுமலை கொண்டு செல்லப்பட்டது. அரசு விதைப்பண்ணையில் 131 டன் விதை நெல் விளைவிப்பு. இந்த ஆண்டுக்கான இலக்கு எட்டப்பட்டது என அதிகாரிகள் தகவல். புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை சென்னை வருகிறார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதற்கட்ட அமர்வு இன்றுடன் நிறைவடைகிறது. மாநிலங்களவை நேற்றே ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மக்களவை மட்டும் இன்று நடைபெறும். தொடர்ந்து 5வது நாளாக பெட்ரோல் விலை உயர்ந்துள்ளது. இன்றைய நிலவரப்படி 1 லிட்டர் பெட்ரோல் 90 ரூபாய் 70 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 83 ரூபாய் 86 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அசாமில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் குறைத்து மாநில அரசு நடவடிக்கை. டெல்லி, பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. கடும் பனிப்பொழிவு காரணமாக அமெரிக்காவில் 100 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். பிரிட்டனில் வரலாறு காணாத குளிர் நிலவுகிறது. சில பகுதிகளில் -23 டிகிரிக்கும் குறைவான வெப்பநிலை பதிவாகியுள்ளது. தலைநகர் டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு ஆளாகினர். காற்று மாசு மிக மோசமான நிலையை எட்டியுள்ளதாக தகவல். குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள முகலாய தோட்டங்கள் இன்று முதல் மார்ச் 21ஆம் தேதி வரை பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படும். விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று விவசாய பயன்பாட்டு பம்பு செட்டுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று விவசாய பயன்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கும் பம்பு செட்டுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 3 நியமன எம்எல்ஏக்களுக்கும் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு, பட்ஜெட் ஆகியவற்றில் வாக்களிக்க உரிமை உள்ளது என்றார். மேலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம் தொடர்பாக 7 நாட்கள் அவகாசம் அளித்து சரி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை 952 இருந்து 1564 அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், வேட்பாளர் செலவு தொகை 20 லட்சம் ரூபாயிலிருந்து 22 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் கூறினார். சேரம்பாடியில் பிடிக்கப்பட்ட காட்டு யானை சங்கரை கும்கி யானைகள் உதவியுடன் லாரியில் ஏற்றி முதுமலை கொண்டு செல்லப்பட்டு மரக்கூண்டில் அடைக்கப்பட்டது.
நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி பகுதியில் 3 பேரை கொன்ற காட்டு யானை சங்கரை பிடிக்கும் பணி 7வது நாளாக தொடர்ந்தது. கூடுதலாக வரவழைக்கப்பட்ட வன கால்நடை மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் யானையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அதற்காக சங்கர் யானை கூட்டத்துடன் நின்ற 10 லைன் வனப்பகுதியில் மரத்தின் மீது பரண் அமைக்கப்பட்டது. மரத்தின் அடியில் பழங்களை கொட்டி வைத்து மருத்துவர்கள் பரண் மீது அமர்ந்து காத்திருந்தனர். வனத்துறை பணியாளர்களும் பட்டாசுகள் வெடித்து யானைகளை பரண் நோக்கி விரட்டினர். பரண் அருகே வந்த யானை பழங்களை தின்ற நேரத்தில் 2 மருத்துவர்களும் அடுத்தடுத்து மயக்க ஊசிகளை செலுத்தினர். வந்துட்டு ஒரு 7-8 பேர்த்த அடிச்சு ரொம்ப மக்களை வந்துட்டு அச்சமா இருந்த யானை வந்துட்டு ஒரு 70 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு வனத்துறை வந்துட்டு இன்னைக்கு மயக்க இன்ஜெக்ஷன் செலுத்தி நல்ல முறையாக வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. இந்த யானைனால வந்துட்டு பொதுமக்கள் நாங்களாம் வந்துட்டு நிம்மதியாக இருக்கும். வனத்துறைக்கு இதனால வந்துட்டு மிக்க நன்றி. இந்த யானையை வந்துட்டு நல்லபடியாக கொண்டு போயிட்டு பராமரித்து இருக்கணும்ட்டு மக்கள் வந்துட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. மயக்கமடைந்த யானை சங்கர் சிறிது தூரம் ஓடி நின்றது. தயாராக இருந்த கும்கி யானைகள் அருகில் இருந்த மற்ற யானைகளை விரட்டி அடித்தன. துரிதமாக செயல்பட்ட யானை பாகன்கள் சங்கரை கயிறு மூலம் கட்டி காட்டுக்குள் கொண்டு வந்தனர். 5 கும்கி யானைகள் உதவியுடன் சங்கர் யானை தாமதமின்றி லாரியில் ஏற்றப்பட்டது. லாரியில் ஏற்றப்பட்ட சங்கர் முதுமலை அபயாரண்யம் யானைகள் முகாமில் உள்ள மரக்கூண்டிற்கு நேற்றிரவு 10 மணியளவில் கொண்டு வரப்பட்டது. அங்கு யானை பாகன்கள் மரக்கூண்டு முன்பாக அவர்களது வழக்கப்படி பூஜை செய்தனர். பின்னர் லாரியில் இருந்து இறக்கப்பட்ட சங்கர் யானை மரக்கூண்டில் பாதுகாப்பாக அடைக்கப்பட்டது. சங்கர் யானை பிடிபட்டது அந்த பகுதி மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரிஸ்க் ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு பக்கம் மக்கள் கொஞ்சம் கோபமாக இருந்தது. 2வது பக்கம் என்னன்னா, வைல்டு எலிஃபெண்ட் கூட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வரக்கூடாது. அது சேஃப்டி ஆஃப் மக்களோட சேஃப்டி, யானையோட சேஃப்டி ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் என்னன்னா, இது ஒரு டிஃபிகல்ட்டான டெர்ரைன். டெய்லி போய் அது ட்ராக் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணக்கப்புறம் நம்ம இது செடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னு அது கூட யோசிக்க பண்ண வேண்டியது. அதுதான் இது 10th டே. And we got very good doctors and luckily we could somehow என்னக்கு பண்ண வாய்ப்பு இருந்தது. ஓமலூர் அருகே உள்ள டேனிஸ்பேட்டை அரசு விதை பண்ணையில் 131 டன் விதை நெல் விளைவித்து இந்த ஆண்டிற்கான இலக்கு எட்டப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காடையாம்பட்டி ஒன்றியத்தில் டேனிஸ்பேட்டை அரசு விதை பண்ணை உள்ளது. இதில் 2020-21 ஆண்டு நெற்பயிர் உற்பத்தி திட்டப்படி 132 டன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இந்த ஆண்டு போதிய மழை பெய்ததால் டேனிஸ்பேட்டை ஏரி நிரம்பியது. அதனால் பண்ணையில் உள்ள 6 கிணறுகளில் தேவையான தண்ணீர் இருப்பு உள்ளது. இதனால் கரீப் பருவத்தில் 68 ஏக்கரில் 4 ரக விதை நெல் விளைவித்து கடந்த மாதம் அறுவடை செய்யப்பட்டது. அதில் வெள்ளை பொன்னி 44 டன், TKM 13 ரகம் 34 டன், ATT 45 ரகம் 31 டன், கோ 51 ரகம் 22 டன் அளவில் நெல் விளைவித்து சாகுபடி இலக்கை எட்டியுள்ளது. இதில் சேதாரம் உள்ளிட்டவையில் 1 டன் போய்விடும் என அதிகாரிகள் கூறினர். இதைத் தொடர்ந்து விதை அலுவலர்கள் முன்னிலையில் விதை நேர்த்தி செய்யும் பணிகள் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அடுத்து ரபி பருவத்தில் 12 ஏக்கரில் ராகியும் 18 ஏக்கரில் சோளமும் 4 ஏக்கரில் மக்காச்சோளமும் பயிரிட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக விதை பண்ணை வேளாண்மை அதிகாரிகள் தெரிவித்தனர். முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. அமைச்சரவை கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கீழடியில் 7ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகளை முதலமைச்சர் பழனிசாமி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இதுவரை 6 கட்டங்களாக அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் 7ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் இன்று முதல் நடைபெற உள்ளன. பண்டைய கால மனிதர்களின் கலாச்சாரம், நம்பிக்கை, இனமரபியல், தொழில்முறைகள் போன்ற பல்வேறு தகவல்களை அறியும் வகையில் விரிவான அகழ்வாராய்ச்சியாக மேற்கொள்ள கீழடி பகுதியை சுற்றியுள்ள கொந்தகை, அகரம், மணலூர் உள்ளிட்ட 4 இடங்களில் 7ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதுவரை நடைபெற்றுள்ள 6 கட்ட அகழாய்வு முடிவில் 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தொன்மையான மனிதர்கள் பயன்படுத்திய தங்க ஆபரணங்கள், மண்பாண்ட பொருட்கள், சுடுமண் உருவம், சுடுமண் மனித முகம், தமிழ் எழுத்து பொறித்த பானை ஓடு, சுடுமண் காதணி உள்ளிட்ட 20,000க்கும் மேற்பட்ட தொன்மையான பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
முதலமைச்சர் நிவாரண நிதி முறையாக செலவிடப்பட்டுள்ளது என்றும் இதுகுறித்து எந்த விசாரணைக்கும் தயார் என ஆளுநர் கிரண்பேடியின் குற்றச்சாட்டுக்கு முதல்வர் நாராயணசாமி பதிலளித்துள்ளார். மேரி கட்டிட திறப்பு விழாவை ரத்து செய்த கிரண்பேடி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் புதுச்சேரி முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து 62 பேருக்கு உடல்நிலை சரியில்லை என குறிப்பிட்டு நிதி உதவி தரப்பட்டுள்ளதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன என்றும் தலா 5000 ரூபாய் வீதம் 3.10 லட்சம் தரப்பட்டுள்ளதாகவும் பொது நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகம் எழுகிறது என குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி முதல்வர் நிவாரண நிதி முறையாக செலவிடப்பட்டுள்ளதாகவும் இதற்காக எந்த விசாரணை நடத்தினாலும் அதற்கு தயார் என தெரிவித்தார். தர்மபுரி மாவட்ட வரலாற்றில் முதன்முறையாக இன்று ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. தர்மபுரி மாவட்டம் ஜெட்டியல்லி பகுதியில் டிஎன்சி மைதானத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி காலை 8 மணிக்கு தொடங்கியது. மாவட்ட வரலாற்றில் முதன்முறையாக நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் 500 காளைகள் பங்கு பெறுகின்றன. 300 மாடுபிடி வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் பாதுகாப்பு பணியில் 900 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து முதலுதவி மற்றும் சிகிச்சைக்காக 30 மருத்துவ குழுக்கள் மற்றும் 6 அவசர ஆம்புலன்ஸ் வாகனங்கள், தீயணைப்பு மீட்பு பணி வீரர்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தர்மபுரியில் முதன்முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதால் மாவட்ட மக்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. தள்ளுபடி செய்யப்பட்ட விவசாய கடன்களுக்கான ரசீது இன்று முதல் வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிப்பு வெளியானதை அடுத்து அதற்கான அரசு உத்தரவும் வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. இதனையடுத்து தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான ரசீது வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் இன்று காலை தொடங்கி வைக்கிறார். அதேபோல பொதுமக்களிடமிருந்து புகார்களை பெறுவதற்கு வசதியாக குறைதீர்ப்பு மைய தொலைபேசி எண் உள்ளிட்ட திட்டங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். அப்ப அடிச்சேதான் இப்ப கேக்குது. இப்ப அடிச்சிருக்கு பாபு. அப்ப அடிச்சேதான் சத்தம் கேக்குது. ஹவுஸ் அடிக்க சொல்லுங்கடா. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 19ஆக அதிகரித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டை வட்டம் அச்சங்குளம் கிராமத்தில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு நேற்று மதியம் விபத்து ஏற்பட்டதில் இதுவரை 19 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் காயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள MA சிதம்பரம் ஸ்டேடியத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சேப்பாக்கத்தில் நடைபெற்ற முதலாவது டெஸ்டில் இங்கிலாந்து அணி 227 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கி 2வது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது. விளையாட்டு நிகழ்ச்சிகளை நேரில் பார்வையிட 50% பார்வையாளர்களை அனுமதிக்கலாம் என்று தமிழக அரசின் அறிவிப்பை தொடர்ந்து 2வது டெஸ்ட் போட்டியை காண ரசிகர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். சுமார் ஒரு வருடத்திற்கு பிறகு மைதானத்தில் நேரில் போட்டியை காண ரசிகர்கள் அனுமதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஜாதி பார்த்தோ மதம் பார்த்தோ எது பார்த்தோ நம்ம ஓட்டு போடுவதில்லை. உங்களுக்கு எது பிடிக்குதோ அது பார்த்து தான் நீங்க ஓட்டு போடணும். நான் பார்த்தீங்கன்னாக்கா வாக்குறுதி மூலமாக நான் ஓட்டு போடுறேன். தேடிப்பட மற்றபடி நம்ம ஊரில் இருக்கிற மனசை நிற்க போகிற கேண்டிடேட்டை பொறுத்து இருக்குது. நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க, நம்ம ஜாதிக்காரங்க இருப்பாங்க. யாரும் நல்லா பார்க்கல செய்யலை, அதனால யாருக்கு போடுறதுன்னே தெரியாமல் தவிச்சுன்னு இருக்கிறோம். நல்ல கட்சி, நல்லா நிர்வாகம் பண்ணுறவங்க. எங்களுக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம் தான். எங்களையும் தாண்டி எல்லாத்துக்குமே நல்லா நடக்கணும். உங்களுக்கு அவருக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருந்தால் சந்தோஷம் தான்ஜி. யார் மக்களுக்கு நல்லா பண்ணுவாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஓட்டு போட்டுருக்குறோம். இதுவரைக்கும் அப்படி தான் போட்டுருக்குறோம். கட்சி அடிப்படையில் தான் வாக்குறுதி தான். நான் நம்பி தான், காசு பணம் எல்லாம் இல்லை, உண்மையாக வாக்குறுதிக்காக ஓட்டு போடுறோம். அவ்வளோதான். எங்களுக்கு எந்த இதுவும் நல்லது செய்யலை, எந்த ஆளுங்களும் நல்லது செய்யலை. எல்லாருமே சொன்னதை காப்பாற்றுவாங்களா, வாக்குறுதியை காப்பாற்றுவாங்க, காப்பாற்றுற சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. காசுங்கிறது எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காசு எல்லாரும் கொடுக்குறாங்க, வாங்கலைனாதே சண்டையே வருது. அதனால் கூட்டணியை பொறுத்து அன்னைக்கு கூட்டணி சூழ்நிலையை பொறுத்து ஓட்டு போட நான் பிரியப்படுவேன். நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்ற அத்தாட்சியில் தான் போட முடியும். யாரும் நல்லது செய்கிறதா இல்லை. இது வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் எங்களுடைய இதில்.
ராமநாதபுரத்தில் தனக்கு கிடைத்த கால் சென்டர் வேலையை விட்டுவிட்டு பாரம்பரிய தொழிலாகவும் அப்பாவின் நினைவாகவும் பட்டறை தொழில் செய்து பட்டதாரி இளைஞர் ஒருவர் அசத்தி வருகிறார். ராமநாதபுரம் GH சாலை பகுதியில் வசித்து வருபவர் பட்டதாரி அழகுமலையான். இவர் கடந்த 2007ஆம் ஆண்டு BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து பட்டம் பெற்றுள்ளார். இதையடுத்து வேலைக்காக கடந்த 2009ஆம் ஆண்டு சென்னைக்கு சென்று அம்பத்தூர் பகுதியில் உள்ள கால் சென்டரில் 3 ஆண்டுகளாக வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் அழகுமலையானின் தந்தை உடல்நலம் பாதிப்படைந்ததை அடுத்து சென்னையிலிருந்து மீண்டும் சொந்த ஊரான ராமநாதபுரத்திற்கு அழகுமலையான் வந்துள்ளார். அவர் வந்த சில மாதங்களிலேயே அவருடைய தந்தையும் உயிரிழந்த நிலையில் மீண்டும் சென்னைக்கு திரும்பிச் செல்ல மனமில்லாத அழகுமலையான் பட்டறை தொழிலை நடத்த முன்வந்துள்ளார். கொரோனா காலகட்டத்தில் தொழில்கள் முடங்கி கிடந்தாலும் தற்போது தான் தொடங்கிய பட்டறையில் அரிவாள், பன்னரவாள், அருவாள் மனை, கடப்பாறை, கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களை தயார் செய்து மும்முரமான விற்பனையில் ஈடுபட்டுள்ளார் பட்டதாரி அழகுமலையான். இந்த பட்டறை தொழில் மூலம் தனக்கு அதிக லாபம் கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் அதைவிட தங்களுடைய குடும்பத்தின் பாரம்பரிய தொழிலை கைவிடாமலும் இறந்த தன் தந்தையின் நினைவாகவும் செய்து வருவது மன நிறைவை தருவதாக உள்ளது என்கிறார் அழகுமலையான். ஒரு 2 வருஷம் இங்கே வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் செட் ஆகலைன்னு சென்னையில் போயிட்டு ஒரு கால் சென்டரில் ஒர்க் பண்ணேன். ஒரு 3 வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் இதுவாகிட்டு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ஊருக்கு ராமநாதபுரத்துக்கே வந்து கொஞ்சம் அப்பாவோட கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அப்பா தவறிட்டார். அவர் தவறினவுடனே இப்போ நான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேலை கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கு. அவரோட ஞாபகார்த்தமாக இப்போ விடாமல் நான் அந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். படித்து பட்டம் பெற்று விட்டோம் என்றும் தாம் படித்த படிப்பிற்கேற்ற வேலையை தான் பார்ப்பேன் என்று வேலை தேடிக்கொண்டிருக்கும் இக்கால பட்டதாரிகள் மத்தியில் பட்டறை தொழிலையும் செய்து சாதிக்கலாம் என்று மற்ற பட்டதாரிகளுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து வரும் அழகுமலையானை அங்குள்ளவர்கள் பாராட்டவே செய்கின்றனர். நான் ஆஸ்பத்திரி பக்கத்து ரோட்டில் நான் பட்டறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 வருஷமாக வேலை பார்த்துருக்கேன். வேலை பார்த்துருக்கும் போது கொரோனா வந்ததுனால தொழில் ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு. இப்போ கொரோனா டயத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ கொரோனா முடியவே ஓரளவுக்கு சுமாராக ஓடிக்கிட்டு இருக்கு. இதை வச்சு நாங்கள் மைண்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கர்நாடக மாநிலம் ஆனேகல் அருகே முத்தாளு மடக்கு பகுதியில் இருந்து உணவு தேடி வெளியேறிய 2 யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை அடுத்த பூனப்பள்ளி அருகே பழைய மதராஸ் கிராமத்தில் உள்ள தனியார் தைலமரம் தோப்பில் தஞ்சமடைந்துள்ளன. இத்தகவல் அறிந்து வந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் யானைகளை மீண்டும் கர்நாடக மாநிலத்துக்கு விரட்ட திட்டமிட்டு அதற்கான பணிகளை செய்து வருகின்றனர். இங்கு யானைகள் வந்திருப்பதை அறிந்த பொதுமக்கள் யானைகளை காண ஆர்வமுடன் குவிந்து வருகின்றனர். பேர்ணாம்பட்டு அருகே தடுப்பணையில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்றி தடுப்பணை மதகுகளை வெல்டிங் வைத்து பயன்படாதவாறு செய்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே தமிழக ஆந்திர எல்லை பகுதியிலிருந்து வரக்கூடிய மலட்டாறு பத்தலப்பள்ளியில் தொடங்கி பச்சைக்குப்பம் பாலாறு வரை செல்லக்கூடியது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு தடுப்பணை ஒன்று இதில் கட்டப்பட்டு 4 மதகுகள் உள்ளன. சமீபத்தில் பெய்த கனமழை காரணமாக மலட்டாறு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தடுப்பணை அருகே தண்ணீர் தேங்கி உள்ளதால் அங்கு சிலர் தடுப்பணையில் உள்ள மதகுகளில் பொருத்தப்பட்டுள்ள ஷட்டர்களை திறந்து இரவு நேரங்களில் தண்ணீரை வெளியேற்றி உள்ளனர். அது மட்டுமில்லாமல் ஷட்டரை மீண்டும் யாரும் பயன்படுத்தாதவாறு வெல்டிங் செய்து சேதப்படுத்தியுள்ளனர். இதை அங்குள்ள விவசாயிகள் குடியாத்தம் நீர்வள ஆதாரத்துறை பாசன பிரிவு உதவி பொறியாளர் தமிழ்ச்செல்வனிடம் புகார் அளித்தனர். அதன் பேரில் உமராபாத் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் தீவிர விசாரணை மேற்கொண்டு தலைமறைவாக இருந்த வேலுவை கைது செய்த காவல்துறை விசாரணை மேற்கொண்டதில் தடுப்பணை அருகே காளியம்மன் கோவில் ஒன்று கட்டியுள்ளேன் எனவும் வருகிற 24, 25, 26ஆம் தேதி திருவிழா நடைபெறுவதால் நான் தடுப்பணையில் உள்ள தண்ணீரை வெளியேற்றி சேதப்படுத்தினேன் என்று தெரிவித்தார். அதன் பேரில் அவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது சமீபத்தில் ஒரு 10 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா சமூக விரோதிகள் இந்த டேமை வந்து தண்ணியை திறந்து விட்டது இல்லாமல் வெல்டு பண்ணிட்டாங்க. மறுபடியும் லாக் பண்ண முடியாமல் தண்ணி நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 மணல் கொள்ளையை அதிகமாக செயல்படுத்துங்க. மணல் கொள்ளைக்காகவும் சுயநலத்துக்காக தந்து விட்டுருக்காங்க. தயவு செஞ்சு இப்போ வந்து அவர் தம்பை வந்து கைது பண்ணியிருக்காங்க. குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறையில் நடைபெற்ற எருது விடும் விழாவில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த தட்டப்பாறை கிராமத்தில் எருது விடும் விழா நடைபெற்றது. போட்டியில் பங்கேற்ற அனைத்து காளைகளும் மருத்துவக் குழுவின் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு போட்டியில் அனுமதிக்கப்பட்டன. குறைந்த கால அளவில் பந்தய தூரத்தை ஓடி கடந்த காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அந்த வகையில் தட்டப்பாறையில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் முதல் பரிசாக 70,000, 2ஆம் பரிசாக 50,000, 3ஆம் பரிசாக 40,000 மற்றும் 44 பரிசுகள் அறிவிக்கப்பட்டன.
எருது விடும் திருவிழாவில் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர மாநிலத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இவ்விழாவை காண இளைஞர்கள், உள்ளூர் பொதுமக்கள் என 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை காலம் முடிந்து கடந்த ஜனவரி 20ஆம் தேதி நடை அடைக்கப்பட்டது. இந்நிலையில் மலையாள மாதத்தின் கும்பம் மாத பூஜைக்காக நேற்று மாலை நடை திறக்கப்பட்டது. தந்திரி கண்டரரு மகேஸ்வரரு தலைமையில் மேல்சாந்தி ஜெயராஜ் போத்தி நடையை திறந்து தீபம் ஏற்றினார். தொடர்ந்து 17ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு மாதாந்திர பூஜைகள் நடக்க உள்ளது. இன்று முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர். கொரோனா பரவல் கேரளாவில் அதிகரித்து வரும் நிலையில் சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் 48 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட RT-PCR பரிசோதனையின் கொரோனா நெகட்டிவ் சான்று சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஐயப்ப பக்தர்கள் மண்டல காலத்தைப் போலவே சபரிமலையில் சபரிமலா online.org என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகாவில் கோட்டியல், உடையார்பாளையம், அம்பாப்பூர், கல்லாத்தூர், உதயநத்தம் ஆகிய ஊர்களில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் ஜனவரி 31ஆம் தேதிக்கு முன்பு கடன் வாங்கிய விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் 5 கூட்டுறவு சங்கத்தில் உள்ள 165 விவசாயிகள் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதையடுத்து ஆட்சியர் ரத்னா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்து அவர்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில் மாசி பெருந்திருவிழாவின் 2வது நாளான நேற்று பூச்சொரிதல் ரத ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. ஊர்வலத்தில் முருகன், விநாயகர், சரஸ்வதி, லட்சுமி, புல்லாங்குழல், கிருஷ்ணன், ஐயப்பன், விஸ்வரூப சிவலிங்கம் ஆகிய தெய்வங்களுடன் அன்னை கோட்டை மாரியம்மன் லட்சக்கணக்கான பூக்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் எழுந்தருளி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த ஆண்டு அம்மன் அலங்கார ரதம் 7 மலைகளுக்கு நடுவே காட்சி தரும் 7 மலையானின் திருவுருவ ரதமும் இடம்பெற்றது. கோலாட்டம், காவடியாட்டம், மேளதாளங்கள் முழங்க நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து அம்மனை ஆங்காங்கே லட்சக்கணக்கான வண்ண பூக்களுடன் காத்திருந்த பக்தர்கள் வரவேற்று பூத்தூவி வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே தொட்டமஞ்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகராஜன் மற்றும் அவரது நண்பர் பசப்பா தொட்டமஞ்சி வனப்பகுதியில் நாட்டு துப்பாக்கியுடன் காட்டுப்பன்றியை வேட்டையாட சென்றுள்ளனர். அப்போது நாகராஜ் மற்றும் பசப்பா ஆகியோர் வனப்பகுதியில் வெவ்வேறு திசையில் சென்றதாக கூறப்படுகிறது. பசப்பா சென்ற திசையில் சத்தம் வந்ததை அடுத்து காட்டுப்பன்றி என்று நினைத்து நாகராஜ் பசப்பாவை நாட்டு துப்பாக்கியால் சுட்டதில் சம்பவ இடத்திலேயே பசப்பா உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்க கோரி வியாபாரிகள் சங்கம், பொதுமக்கள் இணைந்து பிளெக்ஸ் பேனர்கள் வைத்து வலியுறுத்தினர். பொள்ளாச்சி சுமார் 100 ஆண்டு பழமை வாய்ந்த நகராட்சியாகும். தற்போது சிறப்பு நிலை நகராட்சியாக உள்ளது. பொள்ளாச்சி நகராட்சி ஆனைமலை, உடுமலை, வால்பாறை, கிணத்துக்கடவு உள்ளிட்ட 4 தாலுகாக்களின் மையமாக விளங்குகிறது. பொள்ளாச்சி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் சுமார் 700க்கும் மேற்பட்ட தென்னை நார் தொழிற்சாலைகள் அமைந்துள்ளது. இங்கிருந்து பல நாடுகளுக்கு தென்னை நார் மற்றும் தென்னை சார்ந்த மதிப்புக்கூடு பொருட்கள் பல ஏற்றுமதியாகிறது. மேலும் அதிக மக்கள் தொகையை கொண்ட பொள்ளாச்சியை இன்னும் மாவட்டமாக அறிவிக்காதது வேதனை அளிப்பதாகவும், பொள்ளாச்சி மாவட்டமாக்கப்பட்டால் அதிகப்படியான தொழில் முன்னேற்றம் அடையும் வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே பொள்ளாச்சி மாவட்டமாக வேண்டும் என்பதை வலியுறுத்தி பொள்ளாச்சி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் அனைத்து வியாபாரிகள் சங்கங்கள், தொழில் வர்த்தக சபை மற்றும் பொதுமக்கள் இணைந்து பிளெக்ஸ் பேனர்கள் வைத்துள்ளனர். மாவட்டம் இல்லாதனால இங்கே மக்களுக்கு எல்லாமே கிடைக்க மாட்டேங்குது. அதாவது இங்கேருந்து 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளினா தான்
உடம்பப்பேட்டை அப்புறம் 75 கிலோமீட்டர் போனால் தான் இங்கே போக வேண்டியிருக்கு, திருப்பூர் போக வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து ஒருங்கிணைத்து பண்ணும்போது பொள்ளாச்சியில் எல்லா சௌகரியம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு எளிமையாக இருக்கும். கிராமப்புறங்கள்லேருந்து வால்பாறைந்து வர்றவங்க கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பயணம் பண்ண வேண்டியிருக்கு கோயம்புத்தூருக்கு. இதெல்லாம் தவிர்ப்பதற்காக உடனே இந்த முதல்வர் அவர்கள் ஸ்டெப் எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள இன்ட்கோசர்வின் 16 தேயிலை தொழிற்சாலைகளில் ஒன்றான குன்னூர் அருகே உள்ள கட்டப்பெட்டு தேயிலை தொழிற்சாலையை இன்ட்கோசர்வின் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியின் தலைவர் சிந்தலா தொடங்கி வைத்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக இன்ட்கோசர் முதன்மை செயலர் சுப்ரியா சாஹூ, மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா, குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் சந்திராமு ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் இன்ட்கோசர்வின் 5 தேயிலை தொழிற்சாலையை நவீனமயமாக்க கிராமப்புற உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியத்தின் கீழ் 18.54 கோடி நிதி உதவியை ஊரக வளர்ச்சி வங்கியின் தலைவர் வழங்கினார். மேலும் சிறு தேயிலை விவசாயிகளுக்கு சர்வதேச தளம் அமைப்பதற்கும் உயர்தரமான தேயிலை தூளை உற்பத்தி செய்யும் நோக்கத்துடன் இன்ட்கோசர்வின் கட்டப்பெட்டு தேயிலை தொழிற்சாலை புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்ட்கோசர் முதன்மை செயலர் தெரிவித்தார். வாட்ஸ்அப் யார் கண்டுபிடிச்சா? கூகுள். சத்தியமானே தெரியாது. செல்லுன்றதே நான் மொத்தத்தில் பயன்படுத்ததே இல்லை. புரியல. என்ன பண்ணாலும் இல்லை, எங்கள் வாழ்க்கையில் அது விளையாடுது. யார் இது? ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஃபேஸ்புக் கண்டுபிடிச்ச யாருன்னு சொன்னா சொல்லிடலாம். அருமையான கொஸ்டின். தெரியல. யாரோ கண்டுபிடிச்சாங்க, யூஸ் பண்ண வேண்டியதானே. நம்ம கண்ட்ரியில் பண்ணல, அது மட்டும் தெரியும். எல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு எதுங்க. உங்கள் அக்கா, உங்கள் சார்வதி அக்கா. நான் இல்லைன்னு சொன்னேன். ஹலோ, இவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. கிடைக்கல. ஐ டோன்ட் நோ. வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சது தான் கண்டுபிடிச்சேன். சத்தியமாக நான் இல்லை. ஆனால் யார் இது? ஐயோ, அதுக்கு பாரதியார். தெரியலையே. பிரையன் அண்ட் ஜான்னா அந்த இதை கண்டுபிடிச்சாங்க, வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சாங்க. பிரையன் அண்ட் ஜான் 2 பேர் சேர்ந்து தான் வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சாங்க. பிரையன் ஆக்டன் அண்ட் ஜான் கோம். கிருஷ்ணகிரியில் 10 ரூபாய்க்கு மருத்துவம் பார்க்கும் இளம் மருத்துவர் அனைத்து தரப்பு மக்களின் பாராட்டையும் பெற்றுள்ளார். வேப்பனஹள்ளி அடுத்த மகாராஜா கடை பகுதியைச் சேர்ந்தவர் மருத்துவர் லோகேஷ். இவர் கடந்த 8 ஆண்டுகளாக அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் வேப்பனஹள்ளியில் மருத்துவமனை ஒன்றை தொடங்கியுள்ள லோகேஷ் அனைத்து மக்களுக்கும் 10 ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்து வருகிறார். கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் 24 மணி நேரமும் செயல்படும் விதமாக தொடங்கியுள்ள இந்த மருத்துவமனையில் 10க்கும் மேற்பட்ட படுக்கைகள் அமைத்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார். தனது சிறு வயதில் மருத்துவ செலவிற்கு பணம் இல்லாமல் தான் பட்ட சிரமத்தை மற்ற ஏழை மக்கள் அனுபவிக்க கூடாது என்ற நோக்கத்தில் இந்த மருத்துவமனையை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் நாள் ஒன்றுக்கு 150க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரும் லோகேஷ் நோயாளிகளுக்கு ஏற்றாற்போல் மருத்துவமனையை மேலும் விரிவாக்கம் செய்ய உள்ளதாகவும் கூறினார். இங்கே வந்துட்டு அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் வந்துட்டு இந்த மருத்துவ சேவை வந்து போய் சேரணும் அப்படின்றதுக்காக கன்சல்டிங் ஃபீஸ் வந்து நான் ஒரு சில நாளாக வந்து 10 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு இருக்கேன். பணம் இல்லை அப்படின்ட்டு எந்த ஏழை எளிய மக்களுமே வந்து மருத்துவமனைக்கு வராமல் இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து தொடங்கப்பட்ட ஒரு முயற்சி. பெரம்பலூர் அருகே உள்ள விசுவக்குடி அணையிலிருந்து விசுவக்குடி, தொண்டமாந்துறை, வெங்கலம் ஆகிய ஊர்களுக்கு பாசன நீர் வழங்கப்பட்டு வருகிறது. அன்னமங்கலம் கிராம மக்கள் தங்கள் ஏரிக்கும் வரத்து வாய்க்காலை சீர் செய்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு காரணமின்றி விசுவக்குடி அணை நள்ளிரவில் திறக்கப்பட்டதால் அணையில் நிரம்பியிருந்த நீர் வெளியேறி வீணாக சென்றது. இதனால் ஆத்திரமடைந்த அன்னமங்கலம் விவசாயிகள் பாசனத்திற்கு தண்ணீர் கேட்கிறோம், அதனை தர மறுத்துவிட்டு அணையிலிருந்து வீணாக தண்ணீரை திறந்து விடுகிறீர்களா என்று அதிகாரிகளுக்கு கேள்வி எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து அன்னமங்கலம் ஏரிக்கு தண்ணீர் வழங்குவது குறித்து பொதுப்பணித்துறை மற்றும் விவசாயிகள் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தையில் வெங்கலம் மற்றும் விசுவக்குடி ஏரி நிரம்பிய பிறகு அன்னமங்கலம் ஏரிக்கு தண்ணீர் திறக்கலாம் என முடிவெடுக்கப்பட்டது. இதையடுத்து அன்னமங்கலம் ஏரிக்கு அணையிலிருந்து நீர் வரும் வரத்து வாய்க்காலை சீர் செய்ய முயற்சிக்கப்பட்டது. வரத்து வாய்க்காலை தூர்வாருவதற்கு ஊராட்சி நிர்வாகத்தில் நிதி இல்லை என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது.
இதனால் இளைஞர்கள் ஒன்று கூடி கூட்டு முயற்சியுடன் வரத்து வாய்க்காலை ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் சீர் செய்தனர். இளைஞர்களின் இந்த முயற்சிக்கு பாராட்டுகள் குவிகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நாட்டார்மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாண்டி. இவரது மனைவி வீட்டில் தனியாக இருந்தபோது அடையாளம் தெரியாத நபர்கள் வீடு புகுந்து கத்தியை காண்பித்து மிரட்டி 10 சவரன் நகையை பறித்து சென்றுள்ளனர். இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மொத்தம் 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி டவுன்ஷிப் பகுதியில் தொடர்ச்சியாக திருட்டு சம்பவங்கள் நடந்து வந்த நிலையில் தனிப்படை அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். மத்திய பேருந்து நிலையம் அருகில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது பெத்தநாயக்கன் குப்பம் தேவா, ராஜ்குமார் ஆகிய இருவரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இருவரும் சேர்ந்து செல்வகுமார் மற்றும் செந்தாமரை ஆகிய இருவரது வீட்டிலும் திருடியதை ஒப்புக்கொண்டனர். மேலும் இவர்கள் சிதம்பரம், அண்ணாமலை நகர், குறிஞ்சிப்பாடி, வடலூர், குள்ளஞ்சாவடி ஆகிய பகுதிகளில் இருந்து 5 இருசக்கர வாகனங்கள் திருடியதையும் ஒப்புக்கொண்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 17 பவுண்ட் தங்க நகைகள், 300 கிராம் வெள்ளி பொருட்கள், 15,500 ரூபாய் பணம், ஒரு செல்போன், 7 இருசக்கர வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 2 சக்கர வாகனங்களை திருடியதாக 5 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 12 வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். உத்தமபாளையம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் போலீசார் வாகன சோதனையை மேற்கொண்ட போது இந்த 5 பேரையும் சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்து பிறகு கைது செய்தனர். மேலும் இந்த திருட்டு சம்பவத்தில் தொடர்புடைய 2 பேர் தலைமறைவாகி உள்ளனர். அவர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள குருபரப்பள்ளி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பெங்களூரிலிருந்து கிருஷ்ணகிரி வழியாக சேலத்திற்கு சென்ற டெம்போவை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது டெம்போவில் மறைத்து வைத்து குட்காவை கடத்த முயன்றது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் குட்கா மூட்டைகளை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இதன் மதிப்பு 4,20,000 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனங்களையும் பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 2 கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சாலைவேடு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் 7 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலங்களில் கடந்த 40 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வந்தனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக ஆட்சியின் போது 7 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை பயன்படுத்தி வந்த 8 விவசாயிகளுக்கு பட்டா வழங்கப்படும் என வருவாய்த்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கான அனைத்து ஆவணங்களும் அரசுக்கு சமர்ப்பித்தும் 10 ஆண்டுகளாக பட்டா வழங்கப்படவில்லை என்பதால் விவசாயிகள் வந்தவாசி மேல்மருவத்தூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். ஒடுக்கப்பட்ட மக்கள்ன்றதுனால எங்களை மட்டும் வஞ்சிக்கிறாங்க. அதை கண்டித்து இன்னைக்கு நாங்கள் வந்து சாலை மறியல் பண்ணோம். இதுக்கப்புறம் இவங்க இது மேல் நடவடிக்கை எடுக்கலன்னா இது அடுத்த கட்ட போராட்டத்தை பற்றி நாங்கள் ஆலோசித்து நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் சார். தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழக ஊழியர்களுக்கு நிகராக ஊதியம் வழங்குதல், அரசு அறிவித்து நீண்ட நாள் வழங்கப்படாத சம்பள பணத்தை உடனடியாக வழங்குதல் உள்பட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கையில் நியாய விலைக் கடை ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே திருப்பத்தூர் சிவகங்கை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட 80க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு பிறகு விடுவிக்கப்பட்டனர். செஞ்சி அருகே விவசாய நிலத்திலிருந்து டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி கிராம மக்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வடதாரம் என்ற ஊரில் டாஸ்மாக் கடை அமைந்துள்ளது. இந்த டாஸ்மாக் கடை விவசாய நிலங்களுக்கு மத்தியில் அமைந்துள்ளது. இங்கு வரும் மது பிரியர்கள் காலி பாட்டில்களை விவசாய நிலங்களில் உடைத்து போட்டுவிட்டு செல்கின்றனர். இதனால் விவசாயம் செய்யும் போது விவசாயிகளுக்கு பலத்த பாதிப்பு ஏற்படுகிறது. இதனை கண்டித்து வடதாரம் விவசாயிகள் டாஸ்மாக் கடை முன்பு கருப்பு கொடியுடன் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறையில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கலியபெருமாள் தலைமை தாங்கினார். மாநில கூடுதல் தலைவர் ராமலிங்கம், மாநில துணைத் தலைவர் திருமாறன் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். தமிழக அரசு பொது மாறுதலை உரிய காலத்தில் நடத்திடுக. தமிழக அரசு
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே திடீன் கூட்டுறவு வேளாண் வங்கி கிளையில் குமாஸ்தாவாக பணியாற்றி வருபவர் சண்முகம். இவர் தனது ஆதரவாளருக்கு கடன் வழங்க ஒத்துழைப்பு வழங்கவில்லை என அந்த வங்கியின் தலைவரான அதிமுக நிர்வாகி பால்ராஜ் மற்றும் அவரது மகன் சிவசுப்பிரமணியன் ஆகிய இருவரும் சேர்ந்து கடந்த ஜனவரி 5ஆம் தேதி வங்கியில் வைத்தே சண்முகத்தை அடித்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊழியர் சண்முகம் சிந்துப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சண்முகம் மீது தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி உறவினர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சூழலில் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் தற்போது வரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தாக்குதல் நடத்தியவர்களை உடனே கைது செய்ய வலியுறுத்தி கூட்டுறவு வங்கியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள காட்டு தேவாதூர் கிராமத்தில் தனியார் கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. இங்கு வரும் லாரிகளால் கிராம சாலை முற்றிலும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் கல்குவாரியிலிருந்து ஜல்லி ஏற்றி வந்த லாரி வேங்கடகிருஷ்ணன் என்பவர் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த கிராம மக்கள் 2 லாரிகளை சிறைப்பிடித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த வாரம் மதுரை மாவட்டம் பைக்காராவில் நடைபெற்ற 150 பவுன் நகை கொள்ளை சம்பவத்திற்காக சந்தேகத்தின் அடிப்படையில் அப்பகுதியில் தூய்மை பணியாளராக பணியாற்றும் கண்ணன் என்பவரை சுப்பிரமணியபுரம் போலீசார் அழைத்து சென்று துன்புறுத்தியதில் விரக்தியடைந்த அவர் வீட்டில் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது தொடர்பாக இறந்தவரின் மகன் கருப்பசாமி என்பவர் போலீசாருக்கு எதிராக பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தன் தந்தையை போலீசார்கள் அடித்தார்கள் எனவும் சட்டை கைலியை கலற்ற சொல்லி கொடுமை செய்ததாகவும் அவர் பேசியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வடுகமுட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவர் அதே பகுதியில் குடிசை அமைத்து அதில் காளியம்மனுக்கு வாக்கு சொல்லி வந்தார். இவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி லட்சுமி கடந்த 6 மாதத்திற்கு முன்பு வாணியம்பாடியில் உள்ள அவரது தாயார் வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பூஜையை முடித்துக் கொண்டு சீனிவாசன் வீடு திரும்பும்போது அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய தினத்தில் வாயு பிரச்சனை பற்றி பார்க்கலாம். இந்த வாயு பிரச்சனை என்பது ஒரு பொது இடங்களில் மனிதனை ஒரு அசௌரியத்துக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. வாயு போனாலும் பிரச்சனை, வாயு வயிற்றுக்குள் இருந்து பாறாங்கல்லை போல் இருந்தாலும் பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அசௌரியத்தை ஏற்படுத்துகின்ற பிரச்சனையாக காணப்படுகின்றது. இந்த வாயு பிரச்சனையிலிருந்து எவ்வாறு விடுதலை பெறுவது? இந்த வாயு பிரச்சனை வராமல் இருக்க தண்ணீர் நன்றாக குடிக்க வேண்டும். 2வதாக சீரகம், கொத்தமல்லி, பெருங்காயம் இந்த 3ஐயும் சம அளவில் எடுத்து இளவறுப்பாக வறுத்து அதை பொடி செய்து காலை இரவு 1 செட்டிகை வீதம் வெந்நீரில் கலந்து குடிக்கும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். 2ஆக பெருங்காயத்தை வறுத்து 1 சிட்டிகை போட்டு மோரில் கலந்து குடிக்கும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். என அடுத்ததாக இஞ்சி, பூண்டு 2ஐயும் சம அளவில் எடுத்து வாரம் 1 முறை காலை வெறும் வயிற்றில் கருப்பட்டியுடன் சேர்ந்து கலந்து சாப்பிடலாம். இனி சீரக தண்ணீருக்கு பதிலாக உணவு குடிக்கும் பொழுது சீரக தண்ணீர் அருந்தலாம். கொத்தமல்லி தண்ணீர் அதிகமாக குடிக்கலாம். நார்ச்சத்து அதிகமான கீரை வகைகளை அதிகமாக உண்ண வேண்டும். மாவுச்சத்து அதிகமான உணவுப் பொருட்களையும் பயறு பொருட்களையும் அளவாக உட்கொள்ள வேண்டும். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மறையூர் வனச்சரகத்திற்குட்பட்ட தலையாறு தேயிலை தோட்ட பகுதியில் சுருக்கு கம்பி வலையில் சிறுத்தை ஒன்று சிக்கி இருப்பதாக அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து மூணாறு வனக்கோட்ட அதிகாரி சஜீஷ்குமார் தலைமையிலான வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுத்தையை மீட்டு சிகிச்சை அளித்தனர். பின்னர் சிறுத்தை வனத்திற்குள் விடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள மல்லநாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி சக்திவேல். இவர் தனது விவசாய தோட்டத்தில் 5க்கும் மேற்பட்ட பசுமாடுகளை பராமரித்து வருகிறார். இன்று காலை பசுமாடுகளை விவசாய தோட்டத்தில் கட்டியிருந்த போது ஒரு சினை பசுமாடு ஒரே நேரத்தில் 2 கன்றுக்குட்டிகளை ஈன்றது. 2 கன்றுக்குட்டிகளை ஒரே நேரத்தில் ஈன்ற பசுமாடு மற்றும் கன்றுக்குட்டிகளை சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவில் ஆவடி பொய்கை தெப்பத்தில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு தெப்ப தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. சுவாமி அம்பாள் சப்பரத்தில் எழுந்தருளி ஆவடி பொய்கை தெப்பத்திற்கு எதிரேயுள்ள மண்டபத்தில் எழுந்தருளினர். அங்கு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார ஆராதனைகள் செய்யப்பட்டது.
இதையடுத்து சுவாமி அம்பாள் இருவரும் தேருக்கு எழுந்தருளினர். இதனை காண சங்கரன் கோவில் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தெப்பத்தை சுற்றிலும் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் முடங்கியாறு சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் சாலை பாதுகாப்பு வார விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகள் 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்படுவதன் நோக்கம், இந்த நிகழ்ச்சி கடந்து வந்த பாதை குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் எடுத்துரைத்தனர். மேலும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பதன் அவசியம் குறித்து விளக்கம் அளித்த காவல்துறையினர் விதிமுறைகள் குறித்து மாணவர்களுக்கு எழுத்து தேர்வு நடத்தினர். இதில் சரியான விடைகளை எழுதிய மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு பாராட்டப்பட்டனர். மேலும் கல்லூரி வளாகத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த நடமாடும் பேருந்து கண்காட்சி தொடங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் அருகே கொளத்தூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பள்ளியில் வழங்கப்பட்ட அரிசி மற்றும் பருப்பில் வண்டுகள் அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மாணவர்களின் பெற்றோர்கள் அரிசி பருப்புகளை பள்ளிக்கு எடுத்துக்கொண்டு பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் சத்துணவு அமைப்பாளரிடம் முறையிட்டனர். அப்போது பெற்றோருக்கும் சத்துணவு அமைப்பாளர் சதிலீலாவதி இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. 108 வைணவ தலம் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் தை தெப்பத் திருவிழா வருகிற 15ஆம் தேதி தொடங்கி திங்கள் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நிறைவடைகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் வருகிற 22ஆம் தேதி மாலை நடைபெறுகிறது. அதற்காக நேற்று தெப்பம் மண்டபத்தில் முகூர்த்த கால் நடும் வைபவம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீரங்கம் கோவில் அதிகாரிகள், பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தெப்ப திருவிழாவிற்கு தெப்பம் ஏற்பாடு செய்யும் பணிகள் தீவிரமடைந்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் ஊரின் மையப்பகுதியில் உள்ள காந்திஜி பூங்கா பல வருடங்களாக செயல்படாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிய நிலையில் செய்தி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் பூங்காவை நகராட்சி நிர்வாகம் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் சிறுவர்கள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொட்டப்பட்டியில் அரசின் நடமாடும் நியாய விலைக் கடை வாகனத்தை தொடங்கி வைப்பதற்காக தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வருகை தந்தார். அப்பொழுது கொட்டப்பட்டியில் வசிக்கும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி அப்பகுதியை அமைச்சர் சீனிவாசன் சென்ற காரை மறித்து முற்றுகையிட்டனர். இதேபோல் பள்ளப்பட்டி ஊராட்சி விஷ்ணு நகரில் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க கோரி பெண்கள் அமைச்சர் சீனிவாசனை முற்றுகையிட்டனர். இதையடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கூறியதை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரியும் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் 50 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாக குழு உறுப்பினர் ஓவி கிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஏற்கலப்பையுடன் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் முரளிதரன், மாநில விவசாய பிரிவு பொதுச் செயலாளர் வெங்கடேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அண்மையில் அம்பத்தூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்ட நிகழ்வில் பேசிய அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி, ஜெயலலிதா மற்றும் முதலமைச்சர் பழனிசாமி ஆகியோரை இழிவுபடுத்தும் வகையில் தவறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மாநகர், மாவட்ட மற்றும் புறநகர் மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் காவல் ஆணையர் பிரேம் ஆனந்த் சின்ஹாவிடம் தனித்தனியாக புகார் மனு அளித்தனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள தளபதி சமுத்திரத்தில் நாங்குநேரி சட்டமன்ற பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அலுவலகத்தை அக்கட்சியின் மூத்த தலைவர் இல கணேசன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 14ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது கூட்டணி குறித்து அறிவிக்க வாய்ப்பு இல்லை என்றார். தேர்தல் அலுவலகம் சென்னையிலே தொடங்கப்பட்டது. புதிய கட்டடத்தில் ஒரு புதிய அலுவலகம் தொடங்கப்பட்டது.